மனிதனுக்கு ஆசைகள் பலவிதம்னு சொல்லுவாங்க. அந்த பல விதத்தில் ஒரு ஆசை மட்டும் நம்ம ஆள் மனசில் எப்போவுமே இருக்கணும். நீங்கள் ஆசைப்படுறது பேராசையாக இல்லாமல் நியாயமான ஆசையாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இந்த நியாயமான ஆசைகளில் சில தடைகள் வரும்போது நமக்கு ஒரு வெறுப்பும் வரும். அந்த வெறுப்பை தாண்டி நம்ம ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும். அதுதான் நாமாவளி. இந்த நாமாவளிக்கு ஏன் இவ்வளோ சக்தி அப்படின்னா, பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு ஒரு இறைவனுடைய நாமத்தை, உதாரணத்துக்கு நமோ நாராயணான்னு சொன்னாலும் சரி, நமசிவாயன்னு சொன்னாலும் சரி, இல்லை ஓம் சாய்ராம் ஜெய் சீதாராம்னு சொன்னாலும் சரி, இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு நாமாவளியை சொல்ல 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 அவர்களுடைய கர்மவினை தீர்க்கப்படும். இதில் ரொம்ப முக்கியம், இந்த ராமநாமத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய நியாயமான ஆசைகள் கோரிக்கைகள் எல்லாம் சீக்கிரமாக நடக்குங்கிறது எல்லா முன்வழி வந்த சித்தர்களுடைய ஞானிகளுடைய ரிஷிகளுடைய சத்திய வாக்கு. நம்மளுடைய ஷிரடி சாய்பாபா சொன்ன மிக முக்கியம், நம்பிக்கையோடு பொறுமையோடு நம்ம நாமாவளி சொல்லிக்கிட்டே பாபாவை நம்ம நினச்சோம் அப்படின்னா வெற்றிக்கான பாதை ரொம்ப தூரத்தில் இல்லை, உங்களை தேடி வரும். இந்த ஆசை எல்லாம் இருந்தாலும் ஒரு ஆசை மட்டும் நம்மளை எப்பவுமே விடக்கூடாது. அது என்ன ஆசை தெரியுமா? ஆன்மீக ஆசை. ஆன்மீகத்து மேலே ஆசை அதிகமாக இருந்தால் தான் ஆத்ம ஞானம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பே நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம எல்லா ஆசையும் நியாயமான ஆசை நிறைவேறணும்னு நாமாவளி சொன்னாலும் அதில் ஆன்மீக ஆசையை நம்ம எடுத்துக்குவோம். ஆன்மீகம்ங்கிறது ஒரு நாளில் வளரும்னு சொல்ல முடியாது. குரு கிட்ட போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிறவி பயன் கிடைக்கும். ஆசைப்படுவோம், ஆன்மீகத்தில் ஜெயிச்சு பிறவி பயன் அடைய. சரியா? மற்றும் ஒரு பதிவில் உங்கள் குரு சாய்ராம் சந்திக்கலாமா?